பிரைஸ் லார்ட். ஐம் ரெவரண்ட் ரோஷன் ஷான். இன்னைக்கு என்னோட இந்த ஊழியத்தில் என்னது கொள்றீங்களா? கம் லெட்ஸ் கோ. இன்னைக்கு நாம கோயம்புத்தூர்ல ஒண்டி புதூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறோம். அங்க ஒரு சகோதரன் லாரி விபத்துல 2 முறை விபத்து, அதுல அடிபட்டு தன்னுடைய காலை இழந்து போயிட்டாரு. 2 கால்களும். அதை விட மோசமான சூழ்நிலை என்னன்னா, அவருக்கு 2 முட்டிகளும் கிடையாது. அவருடைய வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்பதான் வந்தேன். வந்து அவருக்கு இன்றைக்கு அவருடைய வீட்டில் வைத்து ஜெபித்து அவருக்கு திருவிருந்து கொடுக்க நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இதுதான் அவருடைய வீடு. அவர் மாத்திரம்தான் தனியாக இருக்காரு. தாய் தகப்பன் இல்லை, தாய் இருக்கார், சகோதரன் தூரத்தில் இருக்காங்க. இந்த அன்பு சகோதரன் இவர் இந்த வீட்டில் தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல போனால் அவரால் நின்று அவருக்கு ஒரு டீ கூட வச்சு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கால்கள் கஷ்டப்படும். இது இந்த சகோதரன் பேரு ராஜேந்திரன். அவரோடு இன்னொரு சகோதரன் இணைஞ்சிருக்காரு. ஒரு திருவிருந்துக்காக நான் இங்க வரேன்னு உடனே ஓடி வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்ல போனா, போன வருடம் என்னிடத்துல ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். என்ன எங்கேயோ ஃபேஸ்புக்கில் பார்த்து வாங்க பாஸ்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு மேலே என்னுடைய ஊழியத்தில் இவர் ஒரு டாக்டரேட் பட்டம் முடித்த ஒரு சகோதரன். நல்லா இருந்த வாழ்க்கை திடீர்னு மாறிச்சு. ஆனால் தேவன் அவரை கைவிடலை. நம்ம ஊழியத்தின் மூலியமா இந்நாள் வரைக்கும் நடத்துறார். அவர் திருவிருந்து கொடுங்க பாஸ்டர்னு சொல்லும் பொழுது உடனே ஓடி வர எனக்கு இருதயத்தில் ஏவப்பட்டு நான் ஓடி வந்தேன். அவருடைய வாழ்க்கை என்பது உண்மையிலேயே நாம் அதை கேட்க உங்களுக்கு அழுக வந்தாலும் வரலாம். ஏன்னா விபத்தில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சகோதரன் உயிரிழந்து விடுவார் என்று சொன்னாங்க. ஆனால் தெய்வாதீனமா காப்பாற்றப்பட்டார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நடக்கவே முடியாது என்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏன்னா அவருடைய 2 கால்களில் இருந்த முட்டி எலும்புகளை அகற்றி விட்டாங்க. அன்றைக்கு அழுக ஆரம்பிச்சது. இந்த இடத்துலயே தான் உட்கார்ந்து கொண்டு இருப்பார். அவர் சில ஆன்லைன் தொழில்களை செய்தாலும் நம்பிக்கையை கைவிடலை. என்னுடைய ஊழியத்துல அவரை நான் கோஆர்டினேட்டராக வச்சிருக்கேன். நம்முடைய ஊழியத்துல அவர் கோஆர்டினேட்டராக இருக்காரு. அநேக ஊழியர்களுக்கு ஊழியம் கொடுக்கும் வேலையை செய்து கொண்டு இருக்கார். நம் ஊழியத்தின் மூலியமா அவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்லி என்னுடைய ப்ரேயர் டீம் டெய்லி 8 o'clock ப்ரேயர் டீம்ல அவர் தான் ஒரு வர்ஷிப் லீடரா இருக்காரு. அவருக்கு திருவிருந்து கொடுத்து அவருக்கு தேவனுடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவருடைய சாக்கிரமத்தை நிறைவேற்ற நான் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் மிகவும் மகிழ்ந்தார். அதே சமயத்துல நான் வருகிறேன் என்று கேள்விப்பட்ட உடனே இன்னொரு சகோதரன் அவர் உங்களிடத்துல நான் திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய வீட்டுக்கு என்னிடத்துல திருவிருந்து எடுத்துக்கொண்டார். அதுவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதன் பிறகு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை திருமணம் இல்லாமல் இருந்தாலும் தேவனுக்காக இந்த ஊழியத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற சகோதரன். அது மாத்திரமல்ல, அவரிடத்துல இருக்கிற கொஞ்சம் பணம் நாங்கள் போனோம் அப்படின்னோடனே உடனடியா பாஸ்டர் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் இடத்துல இருந்த காசை கொடுத்து எங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற உள்ளம். ஒவ்வொரு மாதமும் எந்த செலவு இருந்தாலும் தசமபாக காணிக்கையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். என்னால முடிஞ்சது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கனத்துக்குரிய சகோதரனுக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு அடிக்கடி ஆண்டவரிடத்துல நான் போராடி இருக்கேன். ஆனாலும் தேவனுடைய அனாதி தீர்மானம் அப்படின்றத நம்ம எந்த நாளும் மறுதளிக்கவும் முடியாது. தேவனுடைய அனாதி தீர்மானத்தை மாற்றவும் முடியாது. அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உடைய வாழ்க்கைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களில் யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவருக்கு தேவை பண உதவி தேவை கிடையாது. அவருக்கு ஒரு கேர்டேக்கர், அதாவது வீட்டில வேலை செய்ய ஒருவர் தேவை. உங்களில் யாராவது இதை பார்க்கிற யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்னை தொடர்பு கொள்ளலாம். அவருடைய வீட்டுல வேலை செய்ய உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு சேவையா இது செய்ய நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த ஊழியம் இன்றைக்கு ஞாயிறு, நீங்களாம் நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு திருவிருந்தில் எடுத்து வந்திருப்பீங்க. வீட்டுல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு சுவிசேஷகனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. எந்த நேரத்திலும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஓடணும். ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சுமந்து ஓடணும்ன்றதுதான். எங்களுக்கு தூக்கமும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. 12 மணிக்கும் 1 மணி 2 மணிக்கு ஊழியத்துக்கு ஓடின நாட்கள் உண்டு. இன்றைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கிற காட்சிகள் எல்லாவற்றிலும்
தேவனுடைய ஆவியானவர் ஏதோ நடத்தினார் என்பதை உங்களுடைய இருதயம் உணர்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய ஊழியத்துல நீங்களும் இந்த காணொளி வாயிலாக இணைந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காணொளி வாயிலாக நீங்களும் ஒரு ஊழியம் செய்தது போல ஒரு உணர்வு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். உண்மையா எங்களோட ஃபீல்ட் ஒர்க்ல ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் எங்களோட இணைந்து கொள்ளலாம். காட் bless யூ. குட் டே. குட் டே.